أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவன் நமக்கு வழங்கி இருக்கிற புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய தினத்தின் வழிபாட்டினை நிறைவு செய்வதற்காக உலகத்தில் அவனுக்கு விருப்பமான இடமாக இருக்கிற அவனுடைய மாளிகையில் நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கிய வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்வில் நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் நற்காரியங்களையும் நற்தொண்டுகளையும் அல்லாஹ் ஏற்று அதற்கு நிறைந்த நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் நம் யாவருக்கும் வாரி வழங்குவானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய ஜுமா நாளில் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக விடுமுறையாகவும் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அவர்களும் ஜுமாவிற்கு முன்கூட்டியே வந்து அமர்ந்து இந்த நாளில் கிடைக்கிற பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் பெறுகிற ஒரு பாக்கியத்தை அவர்கள் இந்த நாளிலே பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் இறையில்லம் இன்னும் நிரம்பவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் இறைவன் மனிதனை படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விதமான வளங்களையும் அருள் கொடைகளையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இப்படி வழங்கப்பட்டிருக்கிற மனிதன் அந்த அருள் கொடைகளையும் அருள் வளங்களையும் இறைவனால் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும்
தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், சில நேரங்களில் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பல்வேறு விதமான புலம்பல்களுக்கும் உள்ளாக்கப்படுகிற சில நேரங்களும் மனிதர்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான அந்த நிகழ்வுகள் நடக்கிற போது மனிதன் சந்தோஷப்படுகிறான், ஆனந்தப்படுகிறான், ஆசை கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுகிற போது அதை கொண்டு மனிதன் நிம்மதி அடைகிறான், தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான். சில நேரங்களில் தாங்க முடியாத துன்பங்களோ இழப்புகளோ அல்லது சில நோய் நொடிகளோ கஷ்டங்களோ கவலைகளோ ஏற்படுகிற நேரத்தில் மனிதன் துவண்டு போய்விடுகிறான், மனதளவில் பாதிக்கப்பட்டு அவன் ஒதுங்கி போய்விடுகிறான். யாரையும் சந்திப்பதற்கு தயாராக இல்லை, யாரும் நட்பு பாராட்டுவதற்கு அவன் தயாராக இல்லை, யாருடைய பேச்சையும் அல்லது யாருடைய உபதேசங்களையும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்கிற நிலையில் மனிதன் சில நேரங்களில் தள்ளப்படுகிறான். ஆனால் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கிற நமக்கு மாத்திரம் வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. எப்படியும் வாழ வேண்டும் என்கிற சித்தாந்தத்தோடு இந்த உலகத்தில் பல பேர்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறியை கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மார்க்கத்தை பெற்றவர்கள் நாம். அந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகிற சட்டதிட்டங்கள், அந்த மார்க்கம் நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதல்கள், அந்த மார்க்கத்தில் இறைத்தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முன்னோடிகள் நமக்கு முன்னுதாரணமாக மாடலாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். அதனால்தான் பல்வேறு சோதனைகள் ஏற்படுகிற நேரத்தில் நாம் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடுகிறோம் என்று சொன்னால், நாம் ஏற்றிருக்கிற அந்த கொள்கை நம்மை பக்குவப்படுத்துகிறது. நாம் கொண்டிருக்கிற, நாம் நேசிக்கிற அந்த ஈமானிய உணர்வு, அந்த ஈமானிய இன்பம் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறது, இந்த தளத்தில் உறுதியாக பயணிக்க செய்கிறது. அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிற போது எப்போது மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியாது, எப்போது மனிதன் கஷ்டமாகவும் இருக்க முடியாது. சந்தோஷம், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வு மரணம் என்பது இந்த உலகத்தில் குறிப்பிட்ட ஆழங்கள் நீங்கள் வாழ்கிறீர்கள். அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், மனமகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு மனநிறைவுகள் ஏற்படும், அளவுக்கு மீறிய செல்வங்கள் உங்களிடத்திலே வரும், போதும் என்று சொல்கிற நிலைக்கு மீறிய செல்வங்கள் உங்களிடத்திலே இருக்கும். அதை தொடர்ந்து கஷ்டங்களும் துன்பங்களும் தொல்லைகளும் அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் வந்து கொண்டே இருக்கும். இது இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால்தான் இந்த ரெண்டு வாழ்க்கையில இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில், ஹயாத் மௌத் என்கிற இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை யார் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் என்பதை நாம் முதலிலே அடிப்படையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கிற, ஈமானிய உணர்வுகளின் அடிப்படையாக இருக்கிற 6 அம்சங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அந்த 6 அம்சங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். நம்ம யாரையும் பார்த்திருக்க மாட்டோம். இறைவனை நம்ம யாராவது பார்த்தது உண்டா? இல்ல. இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று கற்பனை மூலமாக நமக்கு யாராவது காட்டி இருக்கிறார்களா என்றால் இல்லை. இறைவன் எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறான் என்று அவனுடைய தோற்றத்தை நாம் வைத்து அதை வழிபாடு செய்கிறோமா என்றால் இல்லை. உலகத்தில் பெரும்பாலான மதங்கள் இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்கிற அவருக்கு தோற்றம் கொடுக்கிறது. அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு விதமான மதங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு தோற்றத்தை வரைந்து இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று காட்சி பொருளாக காட்டுகிறார்கள், கடவுளாக. ஆனால் இஸ்லாம் மாத்திரமே தனித்து சொல்கிறது, இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இறைவன் காட்சி தர மாட்டான், இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அது நம்பிக்கை. இறைவன் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க மாட்டான், ஆனால் இறைவன் இருக்கிறான் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அதுலதான் நாம வேறுபட்டு நிற்கிறோம். உலகத்தில் மற்ற மதங்களை, இசங்களை விட
சித்தாந்தங்களை விட, கடவுள் கொள்கைகளை விட இஸ்லாம் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில். அதனால்தான் சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய பருவத்திலேயே மக்தபுகளிலேயே நமக்கு சொல்லித் தரப்படுகிறது, ஈமான் என்பது 6 அம்சங்களை கொண்டது. அந்த 6 அம்சங்களும் எப்படிப்பட்டது என்றால் நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள். அல்லாஹுவை நம்புவது, அல்லாஹுவை நம்ம பார்த்தது இல்லை, மறுமையில தான் பார்க்க முடியும். அதுவும் நல்லவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் காட்சி அளிப்பான், அது வேற விஷயம். அல்லாஹுவை நம்புவது, அவனால் படைக்கப்பட்ட வானவர்கள் மலக்குமார்களை நம்புவது. நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்ல. மலக்குகள் என்று ஒரு படைப்பு இருக்கிறார்கள், நம்புறோம். இறை தூதர்கள், அவர்களை நம்புவது. இவ்வளவு இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நம்புகிறோம், நம்பிக்கை சார்ந்த விஷயம். இறை வேதங்கள், அது மட்டும் நம்ம கையில இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பல வேதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆன் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதை நம்பிக்கை கொள்றது. மறுமை என்கிற ஒரு நம்பிக்கை, அது இனிமேதான் வர இருக்கிறது, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை, அது மேல் நம்பிக்கை கொள்றது. கடைசியாக விதியை நம்புவது, அதுதான் மிக முக்கியமானது. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹுவின் நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது. இந்த நம்பிக்கை மனுஷனுக்கு வேணும். நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், எனக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, கஷ்டம் ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது. சந்தோஷம் ஏற்படுகிற நேரத்தில் நான் குதூகலமாக மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவதும், நஷ்டம் ஏற்படுகிற நேரத்தில், கஷ்டங்கள் ஏற்படுகிற நேரத்தில் நான் புலம்பி கொள்வதும், அப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இறைவன் புறத்திலிருந்து வருகிறது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தாதான் இஸ்லாத்துல உறுதியாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மிடத்துல தோல்விகள் இருக்கும், நம்மிடத்துல ஈமானிய உணர்வுகள் உறுதியோடு இருக்காரு. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறை தூதர்களுக்கு சொல்கிற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிற போது ஒரு வசனத்தை அதிகமாக அடிக்கடி ஓதி காட்டிக் கொண்டே இருப்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து விடுங்கள். அது நம்பிக்கை, நடக்கும் நடக்காது, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, அதுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, உங்களை முழுமையாக இஸ்லாத்தில் நுழைத்து விடுங்கள், அர்ப்பணித்து விடுங்கள். அதுக்கு பிறகு எது நடந்தாலும், அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை தான் தீர்மானிக்கும். நன்மையும் தீமையும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நடக்கிறது என்று நம்புகிறோமே, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைக்கிறோம். ஈமானிய அடிப்படை அம்சங்களின் 6வது அம்சம் தான் இதுதான். நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்கிற விதியை நம்புவது, விதிதான். அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சில நேரங்களில் மனிதன் சோதிக்கப்படுகிறான். அந்த சோதனை என்பது சர்வசாதாரணமான சோதனைகள், நம்முடைய உடல் ரீதியாக ஏற்படுகிற பாதிப்புகள், அதில் முக்கியமாக நோய். இந்த நோய் இருக்கிற மனிதர்களில இப்ப பெரும்பாலும் எல்லோரும் நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில. எனக்கு எந்த நோயும் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எனக்கு தலைவலி இருக்கும், அல்லது எனக்கு மறதி இருக்கும், அது ஒரு நோய், பெரிய நோய். மறதி இருக்கும், அல்லது எனக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி ஒருத்தர் நடிச்சுட்டு இருப்பான், அது கூட பெரிய நோய். எனக்கு தான் உலகத்துல எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒருத்தர் நடிக்கிறானே, அது எல்லாத்துக்கும் பெரிய ஒரு நோய். அது பெரிய டேஞ்சரான நோய். காய்ச்சல் இருக்கும், பிபி சுகர் எல்லாம், காரு பைக் வச்சிருக்கிற மாதிரி எல்லாத்தையும் என்ன இருக்குது, என்கிட்ட ஒரு பிபி இருக்கிறது, என்கிட்ட ஒரு சுகர் இருக்கிறது, நான் ஒரு 2 டூ வீலர் வச்சிருக்கிறேன், நான் ஒரு 3 ஆட்டோ வச்சிருக்கேன், வீட்டுல 4 கார் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கும் சுகர் இருக்கிறது, அவருக்கும் இருக்குது, இவருக்கு இருக்குது, இவருக்கு பிபி இருக்கு, அவருக்கு டென்ஷன் இருக்குது. இப்படியே நம்ம வாழ பழகி கொண்டோம். வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப அரிது. இப்ப அப்படி இல்லை. சும்மா ஒரு ஆளை சந்திக்கும் போது பேசும்போது ஆத்திரப்பட்டுருவோம், டென்ஷன் ஆயிடுவோம், வார்த்தையை விட்டுருவோம். நம்ம சமாதானப்படுத்துவோம், இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க, அவருக்கு பிபி அதனாலதான், இப்படி சொல்லி சமாளிப்போம். அவருக்கு சுகர் இருக்கிறது, அவராலே கட்டுப்படுத்த முடியாது, இப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறோம்ல. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைகள். இது நோய். இந்த நோய் சில பேர்களுக்கு அதிகமாக இருக்கும். அது எதனால் அதிகமாக இருக்கிறது என்று நான் பின்னாடி சொல்றேன். சில பேர்களுக்கு அந்த நோயுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது சரியான முறையில் அதை கவனிக்க மாட்டார்கள். அது மிக ஆபத்தான நிலைக்கு கொண்டு சென்று விடும். இதுவெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள் இது அல்லாஹ்வின் தண்டனை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தண்டனையா? இல்ல.
நோய் அல்லாஹ்வுடைய தண்டனை இல்லை. நோய் என்பதை இன்னும் சொல்ல போனால் அது ஒரு ரஹ்மத்து, அருள் கூட. அதன் மூலமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். அப்படியே நோய் வந்தாலும் கூட அதை தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். நோய் என்பது அவனுடைய கதிரில் உள்ளது. அவனே அதை இறக்கி வைக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு அதை வழங்குகிறான். இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. நல்லவரு, கெட்டவரு, நபிமாரு, சஹாபாக்கள் எல்லாரும் வந்திருக்கு நோய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அபூ ஸஅத் அல் குத்ரி என்கிற நபி தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, கடுமையான காய்ச்சல். காய்ச்சல்னா நம்ம நினைக்கிற மாதிரியான காய்ச்சல் இல்லை. நம்ம காய்ச்சல் 2 வீலர்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு மாத்திரையை போட்டுட்டு எஞ்சி போயிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்க முடியல, படுத்து கிடக்கிறார்கள். போர்வையால போர்த்தி அவர்கள் படுத்து கிடக்கிறார்கள். இந்த அபூ ஸஅத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் நோய்வாய்ப்பட்டிருப்பதை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் போர்வையை போர்த்தி விட்டு படுத்திருக்கிறார்கள். போர்வைக்கு மேல கையை வைக்கிறார்கள். கடுமையான ஹீட், சூடு, காய்ச்சல், வெப்பம். அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கடுமையான ஹீட்டா இருக்கிறது, காய்ச்சலாக இருக்கிறது, கடுமையான சூடு இருக்கிறது, போர்வைக்கு மேலே இந்த அளவுக்கு கடுமையாக சுடுகிறது, இவ்வளவு வேதனையா உங்களுக்கு என்று அவர் கவலைப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், நீ சாதாரண மனுஷன மாதிரி நினைச்சிட்டியா? நபிமார்கள் என்றால் நபிமார்களுக்கு நோய் வராதா? நபிமார்களுக்கு தான் அதிகமாக சோதனைகள் வரும், நோய்கள் வரும், கஷ்டங்கள் வரும். உங்களுக்கு ஏற்படுவதை விட அதிகமாக சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் எங்களுக்கு தான் ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமார்கள் தான். அதுக்கு அடுத்து உலமாக்கள், மார்க்கத்தை கற்றறிந்து மார்க்கத்தை உள்ளதபடி சொல்கிற உலமாக்கள், அந்த உலமாக்கள் சோதிக்கப்படுவார்கள். அதுக்கடுத்து உலமாக்கள் ஆலிம்சா மட்டும்தானா? நம்ம எல்லாம் கிடையாதா? நம்மளும் சேர்ந்துதான். அஸ்ஸாலிஹூன், அதுக்கப்புறம் நல்லடியார்கள். நபிமார்கள் சோதிக்கப்படுவார்கள். நபிமார்களுக்கு பிறகு அந்த கொள்கையை எடுத்து சொல்வதற்காக வந்த இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள். அந்த கொள்கையை எடுத்து சொன்னதற்கு பிறகு அந்த கொள்கையை ஏற்று நடக்கிற நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள். எப்படி படித்திரத்தை எல்லாம் வச்சிருக்கிறான் பாருங்க. நபிமார்கள் சோதிக்கப்படுவார்கள். நபிமார்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக வந்த இமாம்கள் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள். அந்த இமாம்கள் எடுத்து சொன்னார்களே, அதை பின்பற்றிய நல்லவர்கள் அவர்களும் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள். அப்ப நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அப்ப தீயவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்களா? அவர்கள் படுவார்கள், படாமலும் இருப்பார்கள். எல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு இவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு மக்களுக்கு அறிவிக்கிறார். அப்ப நபிமார்களுக்கும் இது மாதிரியான நோய்கள் வரும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசி நேரம், அவர்கள் மரணம் அடைகிற அந்த தருவாய், ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹஜ் செஞ்சாங்க? ஒரே ஒரு ஹஜ் தான். நம்மள மாதிரி பல ஹஜ்ஜும் செஞ்சது இல்லை, ஒரே ஒரு ஹஜ் தான். ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜத்துல் வதா, விடைபெறுகிற ஹஜ். அதுதான் அவருடைய கடைசி. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அடிக்கடி ஜன்னத்துல் பக்கிக்கு போவாங்க. ஜன்னத்துல் பக்கி அப்படின்னா என்னது? மதீனாவில் இருக்கிற மையவாடி, அடக்கஸ்தலம். சஹாபாக்களை, தாபியீன்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடம்தான் ஜன்னத்துல் பக்கி, மதீனாவில் இருக்கிறது. நம்ம பள்ளிவாசலுக்கு பின்னாடி கபர்ஸ்தான்களா இருக்குமா இல்லையா? அங்க ஜுமா தொழுதுட்டு சாதாரண தொழுகைக்காக வந்து விட்டு அங்க போய் நம்ம என்ன செய்யலாம்? ஜியாரத் செய்யலாம். ஜியாரத்னா அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பது. பெற்றோர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் போய் அவர்களை பார்த்து அவர்களுக்காக வேண்டி அவருடைய மன்னரையில் நின்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கிக்கு போவார்கள். போனதற்கு பிறகு போயிட்டு வந்து திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி ஏற்படுகிறது. அதுதான் ஆரம்பம். அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. அந்த காய்ச்சல் கூடுகிறது, அளவு கூடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிற தண்ணீர், பக்கத்துல தண்ணீர் இருக்கிறது ஒரு கோப்பையில, அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய மேல தொளித்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான காய்ச்சல், வெப்ப காற்று அவருடைய உள்ளத்திலே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வேதனை தாங்க முடியாம, வெப்பம் தாங்க முடியாம, காய்ச்சலுடைய அளவு, டெம்பரேச்சர் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, வ இன்னலி மௌத்து சக்ராத், இது என்னுடைய சக்கராத்துடைய நேரம். இந்த மௌத் இப்படித்தான் இருக்கும். மௌத்துக்கு ஒரு சக்கராத் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. மௌத்துக்கு இப்படி ஒரு சக்கராத் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஒருவர் மரணம் அடைவதற்கு முன்னால்
சக்கராத் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையில் அவர் பல்வேறு காட்சிகளை காண்பார். கடுமையான முறையிலே அவர் கஷ்டப்படுத்தப்படுவார். அந்த நேரத்தை தான் இறைவனிடத்துல நாம் வந்து அல்லாஹ் அந்த சக்கராத்துடைய நேரம் எனக்கு மென்மையாக இனிமையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். கடுமையாக கஷ்டமானதாக இருந்துவிடக் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்திருக்கிறார்கள். மௌத்துக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது, அதுதான் சக்கராத் என்கிற நிலைமை. தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களுமா? நீங்கள் நபிமாராயிச்சே, நீங்கள் இறைத்தூதராகிவிட்டதே, உங்களுக்குமா சக்கராத் என்கிற நிலை இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னி வாக்கு கமா யுவாக்கும், உங்களில் ஒருவர், உங்களில் 2 மனிதர்கள் படும் கஷ்டத்தை நான் தனிநபராக அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். உங்களை 2 பேருக்கு ஏற்படுகிற கடுமையான கஷ்டம் நான் தனிநபராக கஷ்டப்படுகிறேன், அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடுமையான முறையில நோயினால் அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், நோய்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி யாராவது இறை தூதர்கள் நிறைய அனுப்பப்பட்டார்களே, அவர்களுக்கு நோய் யாருக்காவது இருந்திருக்கிறா அப்படின்னா நிறைய இறை தூதர்களுக்கு இருந்திருக்காரு. யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். வரலாற்றில் பார்க்க முடியும். 10 வருடங்களுக்கு மேலாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். தாங்க முடியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே முயற்சி செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய நோயை நீ குணமாக்கினால் நான் விரும்பி குடிக்கிற பானம் இருக்கா இல்லையா, விரும்பி குடிக்கிற டீயாக இருக்கலாம், காப்பியா இருக்கலாம், விரும்பி குடிக்கிற அந்த பானத்தை நான் நிறுத்தி விடுகிறேன் என்று அவர் நேர்ச்சை செய்ததாக அதை சொல்ல பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு கடுமையாக சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம். இதெல்லாம் எதுக்கு இறைவன் இதை இந்த மாதிரி தருகிறான் அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள் ஏற்படும், நோய் நொடிகள் ஏற்படும். அந்த நோய் நொடிகள் ஏற்படுகிற போது அதை தாங்கிக் கொள்ள வேண்டும், புலம்ப கூடாது. எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு, அவனுக்கு வரல, அவன் சும்மா இருக்கிறான், அவன் தடிமாடு மாதிரி நடந்து போறான், நம்ம சொல்றோம் இல்லையா, அவன் ஆரோக்கியமா இருக்கிறான், நான் எனக்கு தான் நல்லா தந்துட்டே இருக்கிறான், இப்படி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டோங்க, இவனுக்கு சக்கராத்துன்னு அர்த்தம். இப்படி புலம்பி ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, இதை தாங்க முடியாத அளவுக்கு இவன் புலம்ப தினந்தோறும் கண்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, இவன் ஒரு கட்டத்துல சக்கராத்துடைய நிலைக்கு போயிடும். அதை எதிர்கொள்ளணும். இது ஆமா நமக்கு எல்லாம் தந்திருக்கிறான், அதுல இருந்து மீண்டு வரணும். அவன் போறான், இவன் இவன் நினைப்பு ஃபுல்லா அது. அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், இவன் நடந்து போறான். இப்படியே மனுஷன் நினைச்சிட்டு இருந்தான்னு சொல்லுங்க, இவனுக்கு பைத்தியமே ஆயிரும். ஒரு கட்டத்துல கடைசியில சக்கராத் மைய சந்தாக்களை ஏற்ற வேண்டும். அந்த அளவுக்கு இவன் புலம்பி டென்ஷனை இவனே வர வச்சிருவான். அடுத்து ஒரு நபி, இறை தூதர், அவர் யாரு அப்படின்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு கடுமையான நோயினால் பாதிக்கப்படுகிறார். ஹதீஸ்கள்ல வரலாற்றில சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் எல்லாம் அய்யூப் நபி மேல இருக்கிறது. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் அப்படின்னா, அவருடைய உடல்ல இருந்து புழுக்களாக வெளியேறும், எல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் கட்டுக்கதை, நம்பிட கூடாது. அவருடைய உடல்கள் இருந்து புழுக்கள் அப்படியே உற்பத்தி ஆகும். அது என்ன புழுக்கள் உற்பத்தி ஆகுறது, மாங்காவோ தேங்காவோ அழுகி போன என்னதா, இப்படி எல்லாம் கட்டுக்கதைகள் வைத்திருப்பார்கள். இந்த அசரத்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை உருக்கமாக மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி விட்டு அடிப்பாங்க. யாரு கேட்க போறா அப்படின்னு. இந்த மாதிரி அடிச்சு நிறைய அவரை பற்றி உள்ள அய்யூப் நபியை பற்றி உள்ள அவருடைய நோயினுடைய கொடுமைகளை பற்றி இப்படி எல்லாம் இல்லாத மொழி வைத்திருக்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்னா, மக்கள்கிட்ட அவர் போய் நிக்கிறதுக்கு அவர்கள் அவர் கூச்சப்பட்டார், எனக்கு இவ்வளவு நோயாக இருக்கிறது என்று. ஆனாலும் நம்பிக்கை இழக்கல, அதுதான் முக்கியம், ஈமானிய உணர்வாதான். அவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள்லாம் வெறுத்த போதும், மக்களை பார்ப்பதற்கு தயாராக இல்லாத நிலையில் இருந்த போதும் கூட அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கறத அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறான். இது நாதா ரப்பஹு, அந்த அய்யூப் நபி இருக்கிறாரே, இது நாதா ரப்பஹு, தன்னுடைய இறைவனை அவர் அழைத்தார். யா ரப்பி என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார். அன்னி மஸ்ஸனில் துர், எனக்கு ஏதோ ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறது, நோய் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், அதை நீதான் எனக்கு குணப்படுத்தி தரணும். அருளுக்குரியவன், கருணையாளன், உன்னிடத்தில் தான் நான் கேட்கிறேன். அவர் நீங்க கூட பாடுவார், கருணையாளர் உண்மை தினமும் துதித்துக் கொண்டே இருந்தார் அய்யூப் நபியை பற்றி. அவருக்கு அவ்வளவு நோய்கள், கஷ்டங்கள், கவலைகள்லாம் வந்த பிறகும் கூட அவர் மனம் தளராம உன்னிடத்தில் தான் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவர் என்னிடத்துல கேட்டார், என்னை அழைத்தார், என்னத்திலே பிரார்த்தித்தார், என்னத்தில முறையிட்டார். நான் என்ன பண்ண தெரியுமா, அவருக்கு நாம் பதிலளித்தோம். அல்லாஹ் சொல்கிறான். அவர் என்னத்திலே கேட்டார், என்னிடத்திலே கேட்டு குணப்படுத்த சொன்னார். அவ்வளவு காலம் அவர் தாங்கிக் கொண்டாரே, அவருக்கு நாம் பதிலளித்தோம், அவருடைய நோயை குணப்படுத்தினோம். அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த தீங்க நோயை
கஷ்டத்தை, கவலைய, மன துக்கத்தை, மனபாரத்தை எல்லாவற்றையும் அவருக்கு கிளியர் ஆக்கிட்டான். காரணம், அவர் அவ்வளவு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகும் கூட உறுதியாக இருந்து இறைவனிடத்துல கேட்டார். நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நம்ம மக்கள் கூட அப்படி செய்ய மாட்டார்கள். நம்ம மக்கள்ல பெரும்பாலும் நோய் எப்படியாவது குணமாகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி, இந்த டாக்டரை பாரு, அந்த டாக்டரை பாரு. டாக்டரை பார்க்கறது மட்டுமல்ல, எங்கேயாவது ஒரு சர்ச்சிலையாவது ஏறி நடக்குதா இல்லையா, அங்க போய் அவங்க கூட எப்படி நெல்லு, எதையாவது ஒண்ணு எங்கேயாவது மருந்து கட்டி கொடுக்குறாங்க, அங்க போய் நெல்லு, எப்படியாவது எனக்கு குணமாகி ஆகணும். கொள்கையாவது கொள்கையா குப்பையாவது, அதெல்லாம் ரெண்டாவது தான். இதுதான் முதல்ல, நோய் சரியாகணும். சர்ச்சில் யாரு கொஞ்சம் அவங்க கூட அப்படின்னு ஜெபம் பண்ணு, இல்ல ஏதாவது எங்கேயாவது வந்துட்டாங்க எவனாவது சொல்லிட்டான் அப்படின்னா ஏதாவது கோயில் குடம், அதான் நம்பிக்கை நமக்கு. அது குணம் ஆகுமா? அது நம்முடைய வாழ்க்கையா? அது எங்க கொண்டு நம்மளை தள்ளணும்? நரகத்திற்கு போகிற நேரம் இல்லையா? அந்த அளவுக்கு இந்த வரலாற்று அல்லாஹ் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்றால், அவ்வளவு சோதிக்கப்பட்ட அய்யூப் நபி உறுதியாக இருந்தார். அதுதான் முக்கியம். எங்கேயும் போகல, எந்த அப்பாவையும் தேடி போகவில்லை, அங்கே நிவாரணம் இருக்கிறது, இங்கே நிவாரணம் இருக்கிறது என்று போகவில்லை. கொள்கைதான், அந்த கொள்கைக்காக இருந்தார். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், அவருக்கு அப்படியே நிவாரணம் கொடுத்தோம், நாம் அவர் கேட்டதுக்கு பதிலளித்தோம். என்ன கோரிக்கை வைத்தார், அந்த கோரிக்கையை நிறைவேற்றினோம். காரணம், களப்பற்ற ஈமான், உறுதியாக இருந்தார். இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில அவர் உறுதியாக இருந்தால், அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்கிற உண்மையான மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னும் சொல்ல போனால் நம்மவர்களுடைய நிலையை நீங்கள் பாருங்கள். நோய் வந்தா வெளியே வரமாட்டான். சில பேர் நோய் வந்தால் வெளியே வரமாட்டார்கள், அப்படியே முடங்கி வருவார்கள் வீட்டுல. எனக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு, உனக்கு வந்தா என்ன, எல்லாருக்கும் தான் வரும். நல்லவருக்கு வரும், கெட்டவருக்கு வரும், பணக்காரருக்கு வரும், ஏழைக்கு வரும். நபிமார்களுக்கே வந்திருக்கிறது, சஹாபாக்களுக்கே வந்திருக்கிறது. நம்ம ஏமாத்திரம். அவர்கள் சொர்க்கத்திற்காக சுபசெய்தி சொல்லப்பட்டவர்கள், அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே 10 நபர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சொன்னார்களே, அவர்களுக்கு நோய் வரவில்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு நோய் வரலையா? உமர் இப்னு கத்தாபுக்கு வரலையா? உஸ்மான் இப்னு அஃபானுக்கு வரலையா? அலி இப்னு அபி தாலிபுக்கு வரலையா? ஏறி 6 நபித்தோழர்கள் இருந்தார்களே சொர்க்கத்துக்கு சுபசெய்தி சொல்லப்பட்டவர்கள், இவர்கள் தான் சொர்க்கவாதிகள். அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் நோயை கொடுத்தான்? அவர்களுக்கு ஏன் சோதனைகள் வந்தது? சொர்க்கவாதிகளுக்கு சோதனை வரக்கூடாது. அல்லாஹ் அந்த சோதனைகளை கொடுத்தான். அதை தாங்கிக் கொண்டார்கள், உறுதியாக நின்றார்கள். அப்படி உறுதியாக நிற்கக்கூடிய மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மருத்துவமனைக்கு சொல்ல மாட்டார்கள். லேச ஆரம்பத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள். டாக்டர் மாத்திரை கொடுப்பான், 2 எண்ணத்தை சாப்பிடுவான், 4 எண்ணத்தை தூர போட்டுருவான். இருக்கா இல்லையா நம்மிடத்துல? நோய் குறையுமா கூடுமா? கூடும். குறையாது. அவன் டாக்டர், இவன் அவன்கிட்ட போய் சொல்லுவான், டாக்டர் 5 இருந்தது, நீங்க 2 திங்கலாமா? அவன் அதுக்குன்னு படிச்சுட்டு வந்திருக்கிறான். 1 வாரத்துக்கு வந்திருக்கிறீங்க, 2 நாளைக்கு தின்னுட்டு விட்டுறலாமா? இவன் கேட்பான். அடுத்த நாள் மாத்தி கொடுத்துருவான். நீ இருக்கிறதே தேவையில்லை, நீ போய் சேர்ந்துடலாம், சீக்கிரம் திங்கவே வேண்டாம். அப்போ இந்த நோய்க்கு நிவாரணம் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நோயை வச்சுட்டே போக கூடாது. எனக்கு நோய் வந்திருக்கிறது, நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன், அல்லாஹ் எனக்கு நிவாரணம் தருவான். வீட்டிலே இருக்க முடியுமா? ஜனாசா தான் கொண்டு வச்சுக்கணும். அடுத்து வீட்டுல இருந்தானா? அப்போ நம்ம மக்களுடைய பெரும்பான்மையான தவறு என்ன அப்படின்னா, நோய் வந்தால் சரியாக அதற்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. சில பேர் காசு விரும்பா, நோய்க்கு போனா அங்க போனா மருத்துவத்தை பிடிக்கணும், அங்க போனா காசுலாம் பிடிக்கணும், அங்க போனா சட்டையோட சேர்த்து எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் பயப்படுறான். நீ ஆரம்பத்திலே நமக்கு ஏற்படுகிற சின்னஞ்சிறு நோய்களை நம்ம கவனிக்காதனாலதான் அது கேன்சர் வரைக்கும் போகிறது இல்லையா? அவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏன் ஏற்படுகிறது? நம்ம கவனிக்கல. உடம்பை உடல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அமானிதம். அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆன்ல சொல்றான். அலம் நஜ்அல் ஐனைன், உனக்கு 2 கண்ணை வழங்கி இருக்கிறேனே. ஒ லிசான ஒ ஷஃபத்தை, ஒரு நாவு, 2 உதடு. பேசும்போது தெரிகிறது, சாப்பிடும்போது தெரிகிறது. அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அடங்கி போய் விடுகிற, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ங்கிறத மறந்துடுற. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அமானிதங்கள். அது நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, எவ்வளவு அழகாக கண்களை தந்திருக்கிறான், காலை தந்திருக்கிறான், உள்ளதை தந்திருக்கிறான், நாவு தந்திருக்கிறான், உதடை தந்திருக்கிறான், கையை தந்திருக்கிறான், சிந்திப்பதற்கு மூளை தந்திருக்கிறான், ஒட்டுமொத்த உடலும் செயல்படுவதற்கு இதயத்தை தந்திருக்கிறான். எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் அடுத்த ஆளை பேசியே உடல்ல பாதியும் இல்லாம போயிடும். அடுத்த ஆளை பத்தி பேசி 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 என்ன ஆயிடுது அப்படின்னா, பாதி உடம்பும் அதுல வேற மாதிரி கலந்து, பிளட்ல வேற கலந்துருது, அசுத்தம் கலந்து விடுகிறது. அதுவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர், பாதிப்பு. அப்படி பேசி இல்லாத பேச 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தீமைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதுவும் நோய்வாய் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோயின் மூலமாக அவனுக்கு 2 விதமான அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது,
அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா பாவம் மன்னிக்கப்படும். இரண்டாவது என்ன அப்படின்னா, நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளம் இறைவனோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? கடுமையான தலைவலி இருக்கிறது, ஒரு நேரம் இல்லாம இன்னொரு நேரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரொம்ப தலைவலியா இருக்கு நல்லா வார்த்தையை விட்டுறோமா இல்லையா? நம்மை அறிந்தோ அறியாமலோ பயபக்தி உள்ளவர்கள், இறைவனின் அச்சம் உள்ளவர்கள் அதற்காக பிரார்த்தனை செய்வார்கள், இறைவனத்திலே கேட்பார்கள். அதை பற்றி உள்ள எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பவர்கள் ஒரு முறை இல்ல இன்னொரு முறையாக யோசித்து, அல்லாஹ் எனக்கு பயங்கரமான தலைவலியாக இருக்கு, காய்ச்சலாக இருக்கிறது, எனக்கு உடல்நிலை சரியாமல் இருக்கு, எனக்கு எப்படியாவது கொஞ்சம் குணப்படுத்தீரு என்கிற எண்ணத்தை, இறைவனோடு உள்ள ஒரு நெருக்கத்தை, ஒரு தொடர்பை அவன் மறந்திருந்தாலும் அந்த மறதியை ஞாபகப்படுத்துகிற ரீதியில் இந்த நோய் நொடிகள் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அல்லாஹ்வை பற்றிய ஒரு பயத்தை, அச்சத்தை நமக்கு இது உண்டு பண்ணுகிறது, ஒரு ஞாபகத்தை, அதுக்கு அவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. இன்னொன்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சின்ன ஒரு காலில் நம்ம நடந்து போகிற ரீதியில, நடந்து போகிற வழிகள்ல ஒரு காலில் ஒரு முள் குத்தினால் கூட அதற்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பல செய்திகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு நோய்கள் எல்லாம் உச்சகட்டமாக அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாம் ஆபாசங்கள், அசிங்கங்கள். அதனால்தான் நோய் நொடிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆபாச நடனங்கள், ஆபாச நடத்தைகள், பாவங்கள், விபச்சாரம், ஜினா, முன்பெல்லாம் கேள்விப்படாத பல்வேறு விதமான நோய்கள் எல்லாம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரியான தீமைகள் எல்லாம் தலைவிரித்து உலகத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் வருகிறது, எங்கும் கேள்விப்படாத நோய்கள். விபச்சாரம் எல்லாம் நடைபாதையில் நடந்து கொண்டிருக்கிறது, நடைபாதையில் நின்று கூவி கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு மிக மோசமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசு அங்கீகாரங்களோடு நடந்து கொண்டிருக்கிறது, தெருக்களிலே வீதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது, சோசியல் மீடியாக்களில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வாருங்கள் வாருங்கள் தீமையின் பக்கம் வாருங்கள் என்று. இப்படி நாளுக்கு நாள் தீமை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தீமை எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நோயுடைய வீரியம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் நோய்களே தள்ளப்படுவார்கள். அதனால்தான் இஸ்லாம் அதுக்குரிய எல்லா வாசல்களையும் அடைக்கிறது. லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாயிஷா வஸாஅ ஸபீலா. அது பெரும் பாவம் என்று சொல்வதை விட அதுக்கு பக்கத்துல போகாதே என்று சொல்வது விபச்சாரம். அதனுடைய வாசலை அல்லாஹ் அடைச்சு விடுகிறான். அதுக்கு பக்கத்துல போகாத மதுவா, அதுக்கு பக்கத்துல போகாத விபச்சாரம், அதுக்கு பக்கத்துல போகாத வட்டியா, அதுக்கு பக்கத்துல போகாத, அதனுடைய எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைக்கிறது. அதுக்கு பக்கத்துல போயிடாத, எல்லாம் நஜீஸ். அது உன்னை அச்சமற்றதாக ஆக்கும், உனக்கு நோய்வாயை அதிகப்படுத்தும், உன்னுடைய மனதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், உன்னுடைய உள்ளத்திற்கு பல்வேறு விதமான தீங்கு ஏற்படுத்தும் என்று இஸ்லாம் கண்டிக்கிறது. அதனால்தான் HIV பரவுகிறது. அதனால்தான் நாம கேள்விப்படாத கொரோனா போன்ற பல்வேறு விதமான நோய்கள் எல்லாம், ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற நோய்கள் எல்லாம் ஏற்படுகிறது. பிளட் கேன்சர், அந்த கேன்சர், இந்த கேன்சர், இப்ப ஸ்கின் கேன்சர், தோல் கேன்சர், அங்கங்க கொப்பளமாக வருகிறது. டாக்டர் சொல்றான் இது கேன்சர் ஒரு வகை, ஸ்கின் கேன்சர், ஒவ்வொன்று பேர் வைக்கிறான். இதெல்லாம் முன்னாடி உண்டுமா? அப்ப இதனால ஏற்படுகிறது, நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளவில்லை, நம்மை நாம் பாதுகாப்பதற்கு தவறிவிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல நோய்கள் இருந்திருக்கிறது. அந்த நோய்க்கு சரியான மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள். அதனால் அது நிவாரணமாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். அந்த பெண்மணி எப்படி வருகிறார்கள் அப்படின்னா, நடுக்கத்தோடு வருகிறார்கள். நரம்பு தளர்ச்சின்னு சொல்றோமா இல்லையா? இப்பதானே நரம்பு தளர்ச்சின்னு சொல்றோம். நடுக்கம், கை காலெல்லாம் நடுங்கி கொண்டே வருகிறது. இப்படி நடுக்கிட்டே வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் இப்படி நடுங்குறீங்க அப்படின்னு. அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்ஹும்மாலா பாரக்கல்லாஹு ஃபீஹா, இந்த நாசமா போன காய்ச்சல் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. காய்ச்சலை திட்டுறாங்க. நாசமா போன காய்ச்சல், டெம்பரேச்சர் கூடனா ஆட்டோமேட்டிக்கா கை காலெல்லாம் ஆட்டம் வந்துடும். அந்த நாசமா போன இது வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்புல் ஹும்மா, காய்ச்சலை திட்டாதீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். காய்ச்சல் தானே வந்திருக்கிறது, காய்ச்சலை ஏன் திட்டுறீங்க? அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது ஒரு வேதனை, அதை நீங்கள் தாங்கிக் கொண்டால் அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்மணிக்கு சொல்கிறார்கள். இன்னொரு பெண்மணி வருகிறார்கள். அந்த பெண்மணி கருப்பு நிறத்து பெண்மணி, பார்ப்பதற்கு ரொம்ப கருகருன்னு இருப்பார்கள். அந்த கருப்பு நிறத்து பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அவர்கள் இன்னொரு நோயோடு வருகிறார்கள். அவர்கள் வந்து சொல்கிறார்கள், எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அந்த நோயை நீங்க தான் குணப்படுத்தணும், அதற்காக இறைவனத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. என்ன நோய் அப்படின்னா வலிப்பு நோய். நம்ம சொல்லுவோம் இல்லையா, காக்கா வலிப்பு அப்படின்னு. அது ஒரு வகையான நோய். அந்த வலிப்போடு வந்திருக்கிறார்கள். அந்த வலிப்பு
எனக்கு சில நேரங்களில் இந்த வலிப்பு வந்து விட்டால் நான் கீழே விழுந்து விடுவேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு சில நேரத்தில் அந்த வலிப்பு வந்துடும், வெட்டு மாதிரியான அந்த வலிப்பு வந்துடும். அந்த வலிப்பு வந்து விட்டால் நான் கீழே விழுந்து விடுவேன். கீழே விழுந்தாலும் அது அந்த வெட்டு வலிப்பு உடல்ல ஆட்டம் ஏற்படுகிற போது என்னுடைய அவுரத்துகள் எல்லாம், நான் கீழே விழுந்து விட்டால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி போய்விடும். எவ்வளவு கவலையோடு சொல்றாங்க அந்த பெண்மணி. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நோய் வந்து நான் கீழேயும் விழுந்து விடுவேன், நான் உடுத்திருக்கிற ஆடை என்னை அறியாமலேயே அது அகன்று விடும். அதனால நீங்க அல்லாஹ்விடத்துல நீங்கள் துஆ செய்யுங்கள் எனக்காக வேண்டி அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பெண்மணி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் துஆ செய்தால், நல்ல கவனிக்கும், நான் உனக்காக நிவாரணத்திற்காக, உன்னுடைய நோய் நிவாரணத்திற்காக, உன்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்காக நான் துஆ செய்தால் உனக்கு சுகம் கிடைக்கும். நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ரசூல் எப்படி டயலாக் பாருங்க, நான் துஆ செய்தால் உனக்கு சுகம் கிடைக்கும், நீ பொறுமையாக இருந்தீன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். எது வேண்டும் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு சோதனையான ஒரு காலகட்டம். நான் துஆ செய்றேன், நான் இறை தூதர், என்னுடைய துஆ இறைவன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் நான் துஆ செய்தால் உனக்கு சுகம் கிடைக்கும், அது வேணுமா? அல்லது நீ பொறுமையோடு அதை எதிர்கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் மறுமையில, அது வேண்டுமான்னு கேட்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் பொறுமையோடு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய அவுரத் மறைவிடங்கள், என்னுடைய ஆடை அகலாமல் இருப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நான் நோய்க்காக பொறுமையாக இருக்கிறேன், இது வெளியே தெரியாம இருப்பதற்கு இங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு கஷ்டமான காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த பெண்மணிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமான ஆறுதலான பதில்களை சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான், அந்த பெண்மணிகளுடைய அந்த நபித்தோழர்களுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமானாக இருக்கிறது. அதெல்லாம் அவங்க நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் அவங்க, இதெல்லாம் நம்ம, இப்படித்தான் நம்ம கடந்துட்டு போறோம். அது அவங்க அப்படி இருந்தாங்க, நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. நம்ம எப்படி வியாபாரம், அன்றாட காட்சி, அலுவலகம், பிசினஸ், அது இது, பிள்ளைகள் படிப்பு இதெல்லாம் இருக்கும், இது மாதிரி தான் இருந்தாங்க. வேற ஹைஃபையாவா இருந்தாங்க இல்ல. நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரிதான். ஏழை சகாபாக்கள் இருந்தார்கள், தன்னிறைவு உள்ளவர்கள் இருந்தார்கள், பெரும்பணக்காரர்கள் இருந்தார்கள், தோட்டம் துறவுகள் உள்ளவர்கள் இருந்தார்கள், பெரிய ஒரு திருமணத்தை நடத்தி வலிமா குடிக்கிற அளவுக்கு உள்ள வசதி உள்ளவர்கள் இருந்தார்கள். நம்மள எப்படி இருக்கிறோமோ அதனால்தான் அதே போலதான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அதெல்லாம் அவங்க பள்ளி வாசல் இருப்பாங்க, தஸ்பீகன்னு இருப்பாங்க, தொப்பியோ வச்சிருப்பாங்க, தாடியோ வச்சிருப்பாங்க. இப்படி சொல்லி சொல்லியே 40 வருஷத்தை 50 வருஷத்தை 60 வருஷத்தை கழிச்சுட்டு கொண்டே இருக்கிறோம். எப்பந்தான் இதுல இருந்து விடுதலை நமக்கு, எப்பந்தான் நம்ம திருந்துவோம்? அதெல்லாம் இப்ப நடக்கிற காரியம் இல்லை. நாங்க 70 80 எல்லாம் ஆனதுக்கு பிறகு, கபருக்குள்ள கொண்டு வச்சதுக்கு பிறகு அப்ப என்ன, அப்ப நம்ம என்ன சொல்லி என்ன தப்பிக்க முடியும்? நம்ம நினைக்கணும், இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் எவ்வளவு நமக்கு சான்ஸ் தருகிறான், நம்முடைய ஆயுள் காலத்தை நீட்டி நீட்டி தருகிறான். ஒவ்வொரு மரணங்களையும் பார்க்கிற போது நம்ம அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். நம்ம சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் பிள்ளைகளுக்காக, அதெல்லாம் வேற. அதுல எல்லாம் எந்த தடையும் இஸ்லாம் சொல்லல. ஹலாலான முறையில், நல்ல முறையில் வருமானம் ஈட்டுவதற்குரிய எந்த தடையும் இஸ்லாம் போடல. அதனால்தான் இஸ்லாம் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலா மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸஅு இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ. ஜுமாவுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால், அல்லது ஏனைய தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால், நீங்க பள்ளி வாசலுக்கு வா. ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிஞ்சிச்சா ஃபந்தஸ்ரு ஃபில், எல்லாரும் தானே பாக்குறீங்க சவுதியில, மத்த அரபு நாடுகள்ல. தொழுகை முடிஞ்சா உன்னுடைய வியாபாரத்தை பா, உன்னுடைய அலுவலகப்பா, உன் ஆபீஸப்பா, உன் குடும்பத்தை பார், பள்ளி வாசலே கதி இருக்காது. அப்படி சொல்கிற மார்க்கம். நீ பள்ளி வாசல் தான் கதி என்று இருக்க வேண்டாம். உனக்கென்று குடும்பம் இருக்கிறது, உனக்கென்று பிள்ளைகள் இருக்கிறார்கள், உனக்கு சந்ததிகள் இருக்கிறார்கள், உனக்கு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது, பிள்ளைகளை சந்ததிகளை தன்னிறைவு உள்ளவர்களாக ஆக்குகிற வலிமை உனக்கு இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது. அதை தேடி நீ பூமியில பிறந்து விழுந்து சொல்லு, படி, பட்டம் பெறு, நீங்க ஆராய்ச்சி செய், விஞ்ஞானம், எல்லாத்தையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனால் அவனுக்கு செய்கிற கடமைகளில் கரெக்டாக இருக்க வேண்டும். அது கொஞ்ச நேரம் தான், 5 நிமிஷம் தான். அவர் உங்களுக்கு சொல்கிற ஏவல் விளக்கல்களை பேடி வாழ வேண்டும், அந்த கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான பிரார்த்தனைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலஹு தவா. அல்லாஹ் எந்த நோயை இறக்கினாலும் அந்த நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது, மருந்து இருக்கிறது. மருந்து இல்லாம எந்த நோயும் இல்லை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா கஷ்டமா, கொஞ்சம் நாட்கள் அதிகரிக்கலாம். அல்லாஹ் இறக்கிய எல்லா நோய்களுக்கும் அதுக்கு பின்னாடி நிவாரணம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல பெரும்பாலும் நாமளே வருத்திக் கொள்கிறோம். அதனால்தான் இஸ்லாமுக்கு சொல்கிறது, வலா துல்ஹிகு பி ஐதிஹிம் லதஹலுகா, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள்.
உங்களுடைய கரங்களை நீங்களே கொண்டு போய் சேர்த்து நாசமாக்கி விடாதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த நோய் விஷயத்துல அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். நோய் நொடி இல்லாத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும். நோய்கள் ஏற்பட்டால் அந்த நோய்களுக்கு சரியான மருத்துவத்தை பார்க்க வேண்டும். மருத்துவம் பார்ப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அந்த மருத்துவம் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். அந்த மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல அவர்களை போய் இன்னும் சொல்ல போனால் நோயாளிய நலம் விசாரிக்கிறது கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கட்டாய கடமையாக்கி இருக்கிறாங்க. சித்துல் ஹக்குல் முஸ்லிம் அல்லது முஸ்லிம் சித்துன் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்கிற கடமை 6. நான் முன்னாடி ஏற்கனவே இங்க உரையாற்றி இருக்கிறேன் அந்த தலைப்புல. அதுல ஒண்ணு நோயாளியை நலம் விசாரிக்கிறது. ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயாளியை போய் என்னன்னு கேட்கிறது, அவருக்கு ஆறுதல் சொல்றது, அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்றது, அவருக்காக பிரார்த்தனை செய்ய ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை கட்டு வந்திருக்கிறார். லா பாஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு வெகு விரைவில் குணமாகும் என்கிற ஆறுதல் வார்த்தையை, ஆசை வார்த்தைகளை, ஆசை வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். படுத்திருக்கிற நோயாளி சந்தோஷப்படுவார். நீ சொன்ன உடனே அவர் மகிழ்ச்சிகரமாக அவருடைய முகத்தை பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார். நம்மளும் நோயாளியை பார்க்க போவோம். போய் உட்கார்ந்துட்டு எத்தனை நாள் ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு அது 2-3 நாள் ஆச்சு. என்ன சொன்னார் டாக்டர்? இதெல்லாம் இப்படி சொன்னாரு. இங்க அதுக்குரிய இதெல்லாம் இருக்கிறதா? இவருக்கு பாதி இவன் எதுக்கு வந்திருக்கானே, நம்மளை பார்க்க வந்திருக்கானா இல்ல டீட்டெயில் எல்லாம் சேகரிக்கிறதுக்கு போட்டு வாங்கிறதுக்கு வந்திருக்கானா இவன் முடிவு பண்ணி வரும். ஏற்கனவே பார்த்துட்டு போயிருப்பாரு, பிரஷர் நார்மலா தான் இருக்கும். இவன் வந்துட்டு போனதுக்கு பிறகு அவருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணா ஹை ஆயிரும். ஏன்னா இவ்வளவு அவ்வளவு குறைச்சு விடுது, நீ அந்த போயிருக்க கூடாது, அங்க சரியில்லையே, முந்தா நாள் தானே ஒரு ஆள் ஆம்புலன்ஸ்ல கொண்டாரு, உடனே அவன் போயிட்டானே நோய்வாய் பக்கத்துல. அப்படி சொல்லக்கூடாது. ஆறுதலான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நிம்மதியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சீக்கிரம் குணமாயிருவே, சீக்கிரம் வந்துருவீங்க வீட்டுக்கு, வேற ஆஸ்பத்திரிக்கு போய் சொல்லக்கூடாது. சீக்கிரமா குணமாயி வீட்டுக்கு வாங்க, சும்மா இங்கே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அதுலேயே அவனுக்கு பாதி நோய் போயிடும். இவனை பார்த்தவனே படுத்து உடனே எஞ்சி உட்கார்ந்துருவான். அந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடியவராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறது ஒரு மூமினுடைய கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறது. அவர் விசாரிச்சுட்டு வர்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல அவர் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நோய் என்பது எல்லோருக்கும் வருவதுதான். அது ஒரு பெரிய தண்டனை அல்ல. அது நம்ம தாக்குவதற்காக, நம்மை இல்லாமல் ஆக்குவதற்காக வருகிறது என்கிற அந்த சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. நோய் வந்தால் அதற்கு நிவாரணம் பார்க்க வேண்டும், மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த மருத்துவத்தை சரியான முறையில, உரிய முறையிலே நாம் மருத்துவம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த எல்லா விதமான நோயிலிருந்தும் இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக. வளரும் தலைமுறைகளை, நம்முடைய பிள்ளைகளை நோய் நொடி இல்லாத பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை ஆக்குவானாக. ஊட்டச்சத்து மிக்க வலிமையான பிள்ளைகளாக நம்முடைய சந்ததிகளை வரச் செய்வானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான நோய் நொடிகளில் இருந்தும் இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிற நல்ல தௌஃபீக்கினை நாம் யாவருக்கும் தந்து முடியுமா என்று வேண்டி ஜுமாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.